ஐ எம் தனுர்பன் வேலுசாமி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கம்பெனியில் எப்படி வந்து ஜாப் வாங்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது இதை பற்றி சொன்னோம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதனால நமக்கு அது வந்து சில பேருக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேர்கிட்ட நீங்கள் ரெஃபரன்ஸ் போயிருப்பீங்க, ஆனால் யாராலையும் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் முடித்தப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் சித்தப்பாட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, எங்கள் சித்தப்பா வந்து ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அவர் என்ன கம்பெனி வச்சுருந்தாருன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஸோ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு தம்பிக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஓகே சொல்லிட்டார். ஸோ திருப்பி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நானே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்கள் சித்தப்பாவை பார்க்கும்போது எங்கள் சித்தப்பாவை பார்த்து எங்கள் அப்பா கேட்டார், இந்த மாதிரி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொன்னால் அவன் இப்போ கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் வந்து இவர் நமக்கு பண்ணலை, வாங்கி கொடுக்கல அப்படின்ற தாட்டில் இருந்துச்சு. ஸோ முதல் விஷயம், நம்ம ஒருத்தவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணுறோன்னா அதுக்கு கரெக்டான ஆளாக அவங்க அப்படின்றத பார்க்கணும். அவங்க அந்த ஃபீல்டில் தான் இருக்காங்களா, நம்ம போகிறதுக்கும் நம்ம போய் கேட்குறதும் அவங்களுக்கும் அந்த ஃபீல்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் போயிட்டு எனக்கு இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் கேட்டுட்டோன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளை ஞாபகம் வச்சு அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். ஸோ திரும்ப நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணால் தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு 2-3 அப்ரோச்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து டைரெக்டாக சொல்லிடுவாங்க, சில பேர் மறைமுகமாக சொல்லுவாங்க. அப்படியே இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஜாப் வந்து கேட்டு ஒருத்தட்ட போய் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்களுக்கு. அப்போ அது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படும் போது அப்போ வந்து உங்களை வந்து அங்கே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாபை வந்து வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டரியாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் எப்படி வாங்குறது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியல. எதுக்காக இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறாங்க அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்காக இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் போயிட்டு அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, படிக்கிறதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக தான் இன்டர்ன்ஷிப் வந்து அனுப்புகிறாங்க. 10 எம்ப்ளாயிஸ் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு நாலேஜ் வராது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நேரடியாக போய் நீங்கள் ஒரு கம்பெனியில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஒரு சீட்டுக்கு வந்து மினிமம் இல்லை ஒரு மேக்ஸிமம் வந்து 10,000, 15,000, 5,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 10 பேருக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சீட்டுக்கு 10,000னா 10 பேருக்கு நான் வந்து 1,00,000 ரூபா வந்து 1 மந்த்துக்கு வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறதில்ல. ஸோ அப்படியே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சாலும் நீங்கள் அங்கே போயிட்டு அந்த டைமில் உங்களுக்கு தேவையான நாலேஜை வந்து வளர்த்துக்கணும். இப்போ இன்ஃபோலாஜியில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா info@infology.in இதுக்கு வந்து உங்கள் ரெஸ்யூமையும் உங்கள் டீட்டெயில்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதில் இருக்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ப்ரொஃபைல்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது மூலமாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் இருப்போம். ஏன் நான் இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்குன்னா, நான் ஃபைனல் இயர் முடிக்கும்போது எனக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால எனக்கு கம்பெனி ஆரம்பித்தப்போவே என்ன இருந்ததுன்னா, பசங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கம்பெனிஸ் மாதிரி நீங்கள் போய் உட்காந்துட்டு வர மாதிரிலாம் இன்ஃபோலாஜி இருக்காது. எப்போவுமே வந்து உட்காந்திங்கன்னா என்ன படிக்கணும் அப்படின்றத கைட் பண்ணி அவங்க அந்த 1 மந்தில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிவிட்டு வெளியில் போகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இங்கே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எந்த ஃபீஸும் இதுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல. ரெண்டாவது விஷயம், இன்ஃபோலாஜி டெக்னாலஜிஸ் ஐடியில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து BPO அண்ட் ITESலையும் வந்து ஸ்டெப் இன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. US வாய்ஸ் ப்ராசஸ், அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரி ப்ராசஸ். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் வித் அஸ், ஜஸ்ட் ஷேர் யுவர் ரெஸ்யூம் டு HR@infology.in. Thank you.